ஹாப்பி மார்னிங் டு ஆல். நான் இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் அடை பாயசம் தான் பண்ண போகிறேன். இதை கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம், ஓணத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு பாயசம் தர டைமில் இந்த பாயசம் தான் ஃபஸ்ட்டு தருவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் அடை எடுத்துருக்கேன், கூடவே வெல்லம், ஜவ்வரிசி. இப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் நம்ம அடையை போட்டு வேக விட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஜவ்வரிசி அதில் போட்டு வேக வச்சுருவோம். ஜவ்வரிசி நம்ம வேக வச்சு சேர்த்தோன்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். அடை நாம் இப்படி ஆட் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பீஸாக தான் போடணும். நான் இப்போ இடிக்கல்லோட அந்த கழுவி வச்சு இதை எல்லாமே குட்டி குட்டியாக இடிக்கிறேன். இதை கொஞ்சமாக இடித்ததுக்கு அப்புறமா ஒரு பேப்பரில் தட்டி அதை நல்லா கவர் பண்ணி வச்சு நம்ம நல்லா நொறுக்கி எடுத்துடலாம். குட்டி குட்டி பீஸாக நொறுக்கி எடுத்துட்டோன்னா அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா சர்க்கரை பானியில் போட்டு வேக வைக்கும்போது சர்க்கரை உள்ள பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதில் நான் உடச்சி வச்சுருக்க அடையை வந்து சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு அதை கிளறி விடலாம், இல்லைன்னா சட்டியில் வந்து ஒட்டி பிடிச்சிடும். அதுக்காக ஸ்பூன் போட்டு 2 கிளறி விட்டுட்டு அப்படியே அந்த அடையை நம்ம வேக விட்டுடலாம். இன்னொரு பக்கம் ஜவ்வரிசி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்பப்போ ஸ்பூன் போட்டு ஜவ்வரிசி வந்து கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அது சட்டியில் பிடிச்சிடும். அதுக்காக அப்பப்போ, எப்போ கண்டினியூஸாக வேண்டாம், அப்பப்போ ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு ஜவ்வரிசியை மூடி விட்டுடலாம். விட்டுட்டு அதை ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சி எடுத்துடலாம். சர்க்கரையை பீஸாக உடச்சி நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு பாகு காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ அடை நல்லாவே வெந்துருச்சு. நாம அந்த அடையை வந்து இப்போ ஒரு ஜல்லடை கரண்டியில் வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம நார்மலாக கூல் வாட்டர் ஊற்றி திரும்பவும் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த காடி எல்லாமே போகணும். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நாம் இந்த வெல்லத்தை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இதில் வந்து எந்த அழுக்கும் இருக்காது. இருந்தாலுமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு திருப்தி, வடிகட்டி எடுத்துட்டோம், எந்த வேஸ்ட் அதில் இல்லை அப்படின்னு. நான் எந்த சட்டியில் பாயசம் ரெடி பண்ண போகிறேன்னா அதே சட்டியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அடையை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை நான் ஆட் பண்ண போகிறேன் வடிகட்டி. வெள்ளைப்பாகு கூட வேக வச்ச அடையை ஆட் பண்ணி திரும்ப வெள்ளைப்பாகில் போட்டு வேக வச்சோன்னா அந்த அடைக்குள்ளாடி இந்த வெள்ளைப்பாகெல்லாம் நல்லாவே ஊறி பிடிச்சிடும். அது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளைப்பாகு அடைக்குள்ளாடி நல்லா ஊறி பிடிக்கிற வரைக்கும் நம்ம அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ வந்து ஸ்பூனால் கிளறி விட்டுக்கணும். மோஸ்ட்லி கேரளா சைடாக இருக்கட்டும், எங்களோட கன்னியாகுமரி சைடாக இருக்கட்டும், இந்த அடை பாயசம் வந்து ரொம்ப ஃபேமஸ். எந்த ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தாலுமே சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா பாயசம் கொடுக்குற டைமில் ஃபஸ்ட்டு வந்து இந்த அடை பாயசம் தான் தருவாங்க. செகண்ட் வந்து பருப்பு பாயசம், தேர்டு தான் இந்த ஒயிட் கலர் சேமியா பாயசம் தருவாங்க. இப்போ இந்த டைமில் வந்து நாம் வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓணத்தோட ஸ்பெஷலும் அடை பாயசமும் ஓண சத்தியம் தான். நான் இந்த பாயசம் வந்து ஓணத்துக்கு அன்னைக்கு ரெடி பண்ண பாயசம் தான். அப்போ எனக்கு வீடியோ போட முடியல, ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துட்டோம். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஜவ்வரிசிலையும் அடையிலையும் அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லாவே ஊறி பிடிக்கணும். அது வரைக்கும் நாம் இது போட்டு வந்து நல்லாவே வேக வைக்கணும். அடை இப்போது சர்க்கரை பாகில் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த ஒயிட் கலரில் இருந்த அடை வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. அது இன்னும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். இந்த டைமில் நம்ம இந்த பாயசத்தில் சேர்க்க வேண்டிய கோகனட் மில்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாம் எப்போ பாயசத்துக்கு கோகனட் மில்க் எடுத்தாலுமே கோகனட் மில்கை வந்து 2 டைப்பாக தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு மில்க்கு, செகண்ட் மில்க்குன்னு எடுத்து வைக்கணும். இப்போ நான் வந்து ரெண்டையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். கப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு மில்க்கு, பவுலில் இருக்கிறது வந்து செகண்ட் எடுத்த மில்க். இப்போ நான் இது கூட செகண்ட் எடுத்து வச்சுருக்கிற கோகனட் மில்கை ஆட் பண்ணுறேன். கோகனட் மில்க் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா தான் கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு கோகனட் மில்கை வந்து ஆட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுடலாம். இப்போ நான்
இது கூட ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற நல்ல கெட்டியான கோகனட் மில்கை ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாயசத்தை கொதிக்க விட வேண்டாம். அதை நல்லா சூடானா மட்டும் போதும். நம்ம ஃபர்ஸ்ட் கோகனட் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கொதிக்க விட்டோம்னா அந்த பாயசத்தோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். கொதிக்காம நல்ல சூடு வந்த உடனே நம்ம குடிச்சிட்டோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாயசம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நெய் கூட என்னென்ன வறுத்து சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெய் எடுத்திருக்கேன், கேஷ்யூ நட் எடுத்திருக்கிறேன், ரைசன்ஸ் எடுத்திருக்கிறேன், அப்புறம் தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி பாயசம் கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சட்டியில் கீ ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கோகனட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். நாம் இந்த கோகனட்டை கீயில் ஃப்ரை பண்ணி போடும்போது பாயசம் குடிக்கிற டைமில் கோகனட்டை நம்ம வாயில் வரும் பார்த்தீங்களா, அதை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டப்போ அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் இந்த கோகனட்டை ஃப்ரை பண்ணி போடுறோம். கோகனட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். சிலவங்களுக்கு கோகனட் ஆட் பண்ணால் பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோகனட் ஆட் பண்ணுறது பிடிக்கும். இப்போ கோகனட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை பாயசத்தை கூட ஆட் பண்ணலாம். இப்போ நாம் இதே கீழ கேஷ்யூ நட்டை போட்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம். நான் எப்போவுமே பாயசத்துக்கு கேஷ்யூ நட் வந்து நிறையவே சேர்த்துப்பேன். ஆனால் ரைசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்பேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரைசன்ஸ் அதிகமாக சேர்க்குறது பிடிக்காது. கேஷ்யூ நட் எப்போவுமே நான் நிறையவே சேர்த்துப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன் அப்படின்னு. கேஷ்யூ நட்டுமே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாயசத்தை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூ நட் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கேஷ்யூ நட்டையும் நம்ம இந்த பாயசத்தை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட எடுத்து வச்சுருக்கிற ரைசன்ஸ், நான் வந்து ரைசன்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ரைசன்ஸை போட்டு ரைசன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்து அந்த பல்ஜ் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம கீயோடவே சேர்த்து இதை பாயசத்தில் நாங்கள் சேர்த்துக்கலாம். ரைசன்ஸ் வந்து அவங்க விருப்பம், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா வேண்டான்னு விட்டுக்கலாம். அதிகம் போட விருப்பம் இருந்தாலுமே அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம். இப்போ ரைசன்ஸ் வந்துமே நல்லாவே ஃப்ரை ஆகி வருது, நல்லாவே பல்ஜாகி வந்துச்சு. இப்போ இந்த டைமில் இந்த ரைசன்ஸையும் கீயுமே சேர்த்து பாயசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் போட்டு வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃபைனலாக நாம் இது கூட ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் ஏலக்காய் வந்து வீட்டிலே பவுட்ரு பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக வச்சுருக்கிறேன். ஏலக்காய் நான் இடித்து போட்டேன்னா வாயில் ஏலக்காய் வந்துன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இடித்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனல் டச்சாக எப்போவுமே இந்த ஏலக்காய் இது ஆட் பண்ணுறது தான் அவ்வளோ வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ண உடனே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது அடை பாயசம் வந்து 100% ரெடி ஆயிடுச்சு. இந்த எம்மியான டேஸ்டியான அடை பாயசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் எப்படி அடை பாயசம் வைப்பீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.